ஸோ நம்மளுடைய ஏசிஎஸ் சரங்கார்த்தி சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் இப்போ வீடியோவில் கட்டுற மெட்டீரியல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே நான் அந்த மெட்டீரியல் வந்து கிளாஸை முடிக்கும் போது கொடுத்துருவேன். ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணி நம்மக்கிட்ட காட்டுவாங்க. ஆனால் மற்றவங்க அதாவது கிளாஸ் சேராமல் நிறைய பேர் வந்து என்கிட்ட ஆர்டர் போட்டு இதை வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கால் பண்ணி கேட்காங்க. ஸோ அதை ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டா எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் இடையில நிறைய டிப்ஸ் சொல்லுவேன். ஸோ இந்த மெட்டீரியல் பற்றி மட்டும் இல்லை, நிறைய நம்மளோட கிளாஸ் டீட்டெயில் பற்றியுமே நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த சீட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து பீஸாக தான் கொடுப்பேன். அதாவது இந்த பிளாஸ்டிக் சீட் வந்து தனித்தனி பீஸாக நான் கொடுத்துருவேன். அந்த ஷீட்டை அப்படியே எடுத்து ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஷீட்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதாவது ப்ளவுஸ் மார்க்கிங் தான் அது. இதையுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதை நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி அப்படியே மார்க் பண்ணுங்கள். இந்த ஒரு ஷீட் உங்ககிட்ட இருந்தாலே போதும். நீங்கள் எல்லா ப்ளவுஸ் சைஸுக்குமே இந்த ஒரு ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதாவது ப்ளவுஸ் சைஸ் வந்து 28வது நம்பராக இருக்கட்டும், இல்லை 44வது நம்பராக இருக்கட்டும். ஸோ எல்லா சைஸுக்குமே இந்த ஒரு ப்ளவுஸ் ஷீட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற டவுட்டில் கேட்காதீங்க, கன்ஃபார்ம் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் மேலே காட்டுறேன் பார்த்தீங்களா, பேப்பர் காப்பி ஆப். இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய ஃபோனில் வந்து அந்த ஆப்பை தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் கேலரியில் நீங்கள் எந்த இமேஜ் வச்சுருக்கீங்களோ, அதாவது கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாலும் ஓகே, இல்லை நீங்களே ஏதாவது ப்ளவுஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி காமிக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு லாக் ஆப்ஷன் கேட்கும். அதிலே கேட்கும், நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த லாக் ஆப்ஷனை வந்து லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளவுஸ் வந்து மூவ் ஆகாது, அதாவது டிசைன் வந்து மூவ் ஆகாது. நீங்கள் லாக் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இது மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா மேலே வந்து ஒரு சிங்கிள் பூட்டு மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு. இப்போ நான் லாக் பண்ணிட்டேனா, இப்போ நான் ஷேக் பண்ணும்போது மூவ் ஆக மாட்டேங்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஷீட், இப்போ அதாவது பிளாஸ்டிக் ஷீட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷீட்டில் வந்து ஸோ நீங்கள் முதுகு மார்க் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டு தான் நீங்கள் டிசைனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது ஏன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிசைனை வந்து நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் ஸோ நம்மளுடைய மிஷினை வச்சு ஹோல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது சிம்பிளான மெத்தட்னு நினைக்காதீங்க. இதில் இன்னொரு சீக்ரெட் இருக்குது. ஸோ ஆனால் அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்குறீங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஏன்னா அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் டிசைன் வந்து ப்ராப்பராக போட முடியும். ஸோ நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இல்லை என்கிட்ட திங்ஸ் வாங்குறவங்களுக்கு ஸோ நான் தனியாக இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டிராயிங் வரைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ளவுஸை வந்து கஸ்டமர் கேட்ட நேரத்தில் வந்து குயிக்காக போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா நீங்கள் டிராயிங் வரையதா இருந்துச்சுன்னா ஸோ ப்ளவுஸ் எடுத்து அதை மார்க்கிங் பண்ணி கஸ்டமர் என்ன டிசைன் கொடுக்காங்களோ அதை மேலே டிராயிங் பண்ணி ஸோ அதை எம்ப்ராய்டரி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு கொடுக்கங்களையும் குறைஞ்சது 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிருங்க. ஆனால் இந்த மாதிரி மெட்டீரியல் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னா ஸோ வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு டிசைன் வந்து முடிச்சிருவீங்க. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த டிசைன் ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்காது. ஸோ லைஃப் லாங் வந்து அந்த டிசைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டான பெனிஃபிட் தான் இந்த மிஷினு. ஸோ இது வாங்கி வச்சுக்கிட்டேங்க அப்படின்னா நீங்கள் ஆரி பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை எம்ப்ராய்டரி பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸோ இல்லை பெயிண்டிங் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த மிஷினும் இந்த ஷீட்டும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஸோ உங்களுடைய ப்ளவுஸ் துணியை எடுத்துக்கோங்க. ஸோ ப்ளவுஸ் துணியை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் தாங்க மெயின். ஸோ மார்க்கிங் நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய எம்ப்ராய்டரி வந்து கரெக்டாக வரும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்கீங்க, அக்கா ஃப்ரேமில் எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கீங்க. ஸோ நான் அதுக்கு ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுடைய ஃப்ரேமை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ளவுஸில் ஃபிட் பண்ணால் மட்டும்தான் எம்ப்ராய்டரி வந்து ப்ராப்பராக போட முடியும். இல்லை அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக மாறத்தான் செய்யும். ஸோ ஃப்ரேமில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஷீட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வீடியோக்காக நான் காட்டுறேன். நீங்கள் ஃப்ரேமை விட்டு எடுத்து இப்படி டிசைன் போடணும் அப்படிங்கிறது இல்லைங்க. நீங்கள் ஃப்ரேம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் டிசைன் போடலாம். ஸோ நான் இது வீடியோக்காக தனியாக எடுத்து காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ளவுஸ் மார்க்கிங் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் மேலே வச்சு ஒரு ஷீட்டை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய ட்ரேசிங் பவுட்ரு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்மக்கிட்ட வாங்கியிருக்க பவுடரை வந்து இந்த மாதிரி வந்து
ஷீட்டை போட்டு மேலே வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. ஸ்க்ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா அதோட டிசைன் வந்து பக்காவாக கீழே பதிஞ்சிரும். ஸோ பதிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி ஆப்போசிட்டு. ஸோ இந்த மாதிரி 2 சைடும் பதிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ராய்டரி போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வித்தின் 2 மினிட்ஸில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் இருக்க போய் உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இல்லை அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் டிராயிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய டிசைன் நீங்கள் டிராயிங் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 1 ஹவராவது ஆகும். ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் பேக் நெக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஸோ கைக்குமே டிசைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக்குக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேலை முடிஞ்சது பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் எம்ப்ராய்டரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ஸ்டார்டிங்காக ஒரு சிம்பிளான டிசைன் போடுறதுக்கு குறைஞ்சது 1 ஹவர் தான் ஆகும். ஸோ 1 ஹவரில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ½ ஹவர் அல்லது 20 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நான் ஒரு டிசைன் போடுறதுக்கு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். ஸோ 20 நிமிஷத்தில் ஒரு டிசைன் நம்மளால் போட்டு கொடுக்க முடியுது அப்படின்னா ஸோ 1 டே ஃபுல்லாக நம்மளுக்கு எத்தனை ஆர்டர் வரும், எத்தனை ப்ளவுஸ் போட்டு கொடுப்போம், ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் பாருங்க. ஸோ நான் டிசைன் போட்டு முடிச்சுட்டு நம்மளோட எம்ப்ராய்டரி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான மெட்டீரியல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சொல்லவாங்க வேணும். வேலை ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எம்ப்ராய்டரி சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட எம்ப்ராய்டரி மிஷினுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எம்ப்ராய்டரி மிஷின் வேணும் அப்படின்னா கீழே நம்மளுடைய நம்பர் இருக்குது. ஸோ மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி எம்ப்ராய்டரி மிஷினை வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான எம்ப்ராய்டரி கிளாஸும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பை பாய்.